Hey, hello, welcome back to my channel. எங்கே நம்ம பயணத்தை இன்னைக்கு தொடங்கியிருக்கோம் அப்படின்னா எஸ் குட்டி சாரி இது வந்து டிவிஎஸ் ஜூபிட்டர். இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா ஈஸியாக இருங்க. ஒரு சின்ன இல்லை ஒரு பெரிய ஒரு யூடியூபர். அவர் வந்து ஆக்சுவலி இன்றைக்கி நம்ம பைக்கை வந்து ரிவீல் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எஸ் பைக் அண்ட் பைக்கர்ஸ்ன்னு பைக் அண்ட் பைக்கர்ஸ்ன்னு சொல்லிட்டு அவர் நம்ம ஸ்பீட் ட்ரிபிளை ரிவீல் பண்ணுறதுக்கோசம் கேட்டிருந்தாப்புல. எஸ் ஆப்வியஸ்லி அண்ணா விக்ரம் அண்ணா இங்கே இல்லைன்றதுனால நம்ம அதை கோஆர்டினேட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் அவருக்கு இன்றைக்கி கமிட்மெண்ட் கொடுத்துருக்கோம். எனிவே அவர் வரேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அவர்கிட்ட அந்த பைக்கை கொடுக்கணும். அப்படியே ஒரு சைட் ஒன்று இருக்குது, கொஞ்சம் வேலை போயிட்டுருக்கு. அதையும் போய் என்ன எதுன்றதை பார்த்துட்டு திருப்பி வரலாம் அப்படின்றத பிளானு. அதனால் கிளம்பிட்டோம். சரி ஜிஎஸ் எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தேன். அப்புறம் வேண்டாம், நம்ம ஸ்கூட்டிலே போயிடலாம். ஏன்னா விக்ரமனோட ரைடிங் பேண்ட் ஒன்று புதுசாக வாங்கியிருக்காரா, அது நம்மக்கிட்ட இருக்குது. இதோ எஸ் நான் தான் போய் வாங்கிட்டு வந்தேன். அதையும் கொடுக்கணும். சரி அதனால் அதை வச்சுட்டு இதை ஃப்ரெண்டில் வச்சுட்டு ஓட்டிகிட்டு போக முடியாது. இதனா டப்புன்னு ஃப்ரெண்டில் தூக்கி போட்டு ஜாலியாக போயிடலாம் அப்படின்னு. பட் என்னன்னா அதில் போகிற மாதிரி இதில் கொஞ்சம் வேகமாக போக முடியாமல் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. எஸ் வண்டியில் பெட்ரோல் இல்லை, பெட்ரோல் வர போடணும். எனக்கு ஏனே தெரியாதுங்க, இந்த பெட்ரோல் எனக்கு தெரியுதான்னு தெரியல, இங்கே இருக்குது. ஆக்சுவலி எனக்கு இந்த ஆஃப் டேங்க்கு கொஞ்சம் கீழே வந்துட்டாவே எனக்கு ஒரு மாதிரி ஓட்டுறது ஒரு மாதிரி சங்கட்டமாகவே இருக்குங்க. அதனால் மோஸ்ட்லி நான் அந்த ஆஃப் டேங்க்கே எப்போவுமே மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பேன். டொயின் மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருக்குது, யாருன்னு தான் தெரில. ஃபோன் சைலண்டில் போட்டிருக்கேன், சாரி எடுத்து பார்க்கக்கூடாது. பட்டு நம்ம வர வச்சிட்டோமா, சரி ஒரு வேளை அவர் வந்துட்டாரா என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தேன். பாவம் நம்மளுக்கோசம் வெயிட் பண்ண வைக்கக்கூடாது. 4:30க்கு வர சொல்லியிருக்கு. நானும் கொஞ்சம் கிளம்புனது லேட்டுங்க. ஏன்னா சைட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் டைலிங் ஓட்டுற வேலைலாம் இருந்துச்சு, அது ஓட்டிகிட்ருக்காங்க. அதெல்லாம் போய் பார்த்துட்டு நான் இன்றைக்கி சாப்பிட்டதே லேட்டுங்க. ஆக்சுவலி 3:30 மணிக்கு தான் சாப்பிட்டேன் லஞ்சு. காலையிலையும் சாப்பிடல, காலைல கொஞ்சம் வேலை இருந்தது கிளம்பிட்டேன். காலையிலையும் மதியானமும் சேர்த்து 3:30 மணிக்கு தான் சாப்பிட்டேன். அதனால் லேட் ஆகிடுச்சு. 4:30 மணிக்கு அவரை வர சொல்லிட்டோம். அதனால் அர்ஜென்ட்டாக கிளம்பி ஓடிட்டுருக்கோம். எனிவே புதுசாக நம்ம சேனலை யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக அந்த பெல் ஐக்கனை டங்குன்னு ஒரு தட்டிக்கிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். எஸ் இன்னொரு ஹாப்பி நியூஸ் என்னென்னா, எஸ் 100 சப்ஸ்கிரைபரை நம்ம ரீச் பண்ணிட்டோம். டேய் இதெல்லாம் ஒரு ஹாப்பியாடான்னு சொன்னீங்கன்னா எஸ். நான் ரொம்ப பெருசாலாம் வீடியோ வந்து இந்த எடிட் பண்ணி இந்த டைட்டில் வச்சு இப்படி போடுறோம் அப்படி போடுறோம், பட் நான் எதுவும் தப்பாக சொல்ல விரும்பல. எனக்கு அந்த ராவாக போட்டுட்ருக்கேன். அதுக்கு எனக்கு 100 சப்ஸ்கிரைபர் வந்ததே பெரிய விஷயம். உடனே சொல்லலாம் ஃபேமிலி நம்பர்ஸ்லாம் போட்டிருக்காங்கன்னு, சீரியஸாக கிடையாதுங்க. நான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போட்டால் மினிமம் 250லேருந்து 300 பீப்புள்ஸ் வரைக்குமே என்னோடய வியூஸ் போகும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போட்டால். அப்போ என் சப்ஸ்கிரைபர் கம்மி தான். பட்டு இது நம்மளுக்கு எப்படி சொல்கிறது, நம்ம ஒரு வேளை நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் மதிக்கிறதுனால வந்து சப்ஸ்கிரைபராகவும் இருக்கலாம். வாட் எவர், எனக்கு 100 ஹாப்பி தாங்க. இன்னும் நிறைய பண்ணணும், நிறைய வியூஸ் வரணும், நிறைய சப்ஸ்கிரைபர்ஸும் வரணும். அதனால் இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் போட வேண்டியது இருக்குது. எஸ் அதுக்கான முயற்சியும் நிறைய எடுத்துகிட்ருக்கேன். அது உங்களை நீங்கள் பார்க்கும்போது இந்த விஷுவல்லே நிறையா தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு போட்ட வீடியோ கிளாரிட்டிக்கும் இப்போ போடுற வீடியோ கிளாரிட்டிக்கும் எஸ் அப்கிரேட் நிறைய இருக்குது. எஸ் மேபி இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபுல் ஃப்ளெஷ்டாக நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். நிறைய கமிட்மெண்ட் சைட்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம், அதெல்லாம் முடிக்கணும். அது இல்லாமல் விக்ரமனாவோட ப்ராஜெக்ட்ஸ்லாம் கொஞ்சம் அப்படியே போயிட்டுருக்கு. அது எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துட்டோன்னா ரொம்ப ஃப்ரீ ஆகிடுவாங்க. இனி ஒரு 2-3 மந்த்ஸில் அப்புறம் ஃப்ரீ ஆகிட்டு ஒரு நல்ல ஒரு பிளான்ஸ்லாம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதுக்கான முயற்சியும் பண்ணிகிட்ருக்கேன். பட் கொஞ்சம் அப்படியே இதுவாக இருக்குது. ஓகே அதுக்கு நடுவில் இவர் கேட்டுகிட்டே இருந்தாங்க, பாவம் ஆல்ரெடி போன வாரம் கேட்டாங்க, என்னால் முடியல. எஸ் அண்ணா இங்கே இல்லை, அதனால் இந்த வாரமும் முடியாதுன்னு சொல்லக்கூடாதுன்றதுக்கோசம் சரி ஓகே நான் வந்து எடுத்து தரேன், வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால் எனிவே அவரையும் பார்த்துட்டு அதையும் நான் உங்களுக்கு வீடியோவை எடுத்து போடுறேன், சரிங்களா? ஓகே கைஸ் பாய். பெட்ரோல் போடணும், போட்டுட்டு நம்ம கண்டினியூ பண்ணுவோம். பாய் 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 பாய்.
ஏ ஹாய். எஸ் எடுத்தாச்சு. அப்பா கொஞ்சம் அறக்க பறக்க ஓடி வர மாதிரி ஆயிடுச்சுங்க. எஸ் கிளாஸ் லூஸாக இருக்கு. அப்படிங்கப்பா பிரேக் ஏபிஎஸ் மாற்றினதுக்கப்புறம் வேறு லெவல் பவராக இருக்குங்க. ஏஸ் நான் ஜிஎஸ் ஓட்டும் போது ரொம்ப கீழே இருக்க மாதிரி ஒரு ஃபீலு. பட் ஆனால் இதை விட கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். எஸ் இது போபோ ஒன்று மாட்டினவங்க வீட்டில் இருக்குது. அதை எடுத்து மாட்டணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். எஸ் கம்மிங் சண்டே வண்டியை ஸ்விட்ச் பண்ணி எடுத்துகிட்டு போனால் போவேன். அப்போ போகும்போது அதையும் மாட்டி எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும். எஸ் ஏன்னா இது அண்ணன் மோஸ்ட்லி இங்கே நியர்பை தான், லோக்கலில் தான் எடுத்துகிட்டு போவாங்க. அதனால் பயங்கரமாக வந்து நிறைய விஷயம் சேஞ்ச் பண்ணியிருக்காருப்பா. கியர்ப்பா என்ன சாஃப்டாக விழுது. எஸ் லாஸ்ட் நான் எடுத்துகிட்டு போனதுக்கும் இப்போ எடுத்துகிட்டு போனதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அடேங்கப்பா குயிக் ஷிஃப்டர் ஏதோ லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எஸ் இந்த வாட்டி வந்து ராஜான்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்டு அவர் தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தார். பாவம் அவர் உயிரை பயங்கரமாக எடுத்திருக்கேன். அண்ணனே பயங்கரமான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். என்னென்னா எப்போவுமே சர்வீஸ் விட்ட ஒரு ஓகேடா நான் சர்வீஸ் விட்டேன் வண்டி எடுத்துட்டேன் ஒரு ஹாப்பின்ற மாதிரி ஒரு ஃபீல் சொல்லவே மாட்டார். பட் இந்த வாட்டி பயங்கரமான ஒரு ஹாப்பி சொல்லியிருந்தார். எனக்கு பயங்கர சாட்டிஸ்ஃபேக்ஷன்ரா இந்த வாட்டி அப்படின்னாரு. ஏ சார் தேங்க்ஸ் ஃபார் த ராஜா. ஆல்சோ மகேஷ் ப்ரோவுக்கும். ஏன்னா அவங்க 2 பேரால் தான் இன்னும் அந்த வண்டியை நான் வச்சுருக்கேன். அவங்க 2 பேர் தான் சர்வீஸ் நல்லா சப்போர்ட் பண்ணி. ஓய்யோ கீர்ப்பா செம்ம சாஃப்டாக விழுதுங்க. என்ன பண்ணார்? அநியாயத்துக்கு சாஃப்டாக விழுதுங்க. ரொம்ப ஹார்டாக விழும், பயங்கர சாஃப்டாக விழுது. ஐயோ இதுக்கு முன்னாடி நான் குறை சொல்லி ஒரு வீடியோ எடுத்துட்டேன், அதை நான் போஸ்ட் பண்ணலை. பட் இந்த வீடியோ நான் போட்டுடுறேன் சீரியஸாகவே. எனிவே புதுசாக நம்ம சேனலுக்கு யாராவது வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக அந்த பெல் ஐக்கான் பட்டனை டங்குன்னு ஒரு தட்டுங்க. நல்ல வீடியோ எடுக்கும் போது தான் நான் நல்ல ட்ரெஸ்ஸாகவே போட்டு வர மாட்டேன். இன்றைக்கி மொக்க ட்ரெஸ்ஸாக போட்டு வந்திருக்கேன். ஏஸ் நம்ம பைக்கை இன்றைக்கி ரிவ்யூலுக்கு பைக்கில் அவர் பைக் அண்ட் பைக் கிளாஸ்ன்னு நினைக்கிறேன் கரெக்டாக. அவர் சேனல் நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன். பட் அந்த சேனல் ப்ரொனன்சியேஷன் எனக்கு சரியாக வரல. அது ஒரு 2-3 தடவைக்கு அப்படி தான் வரும். அதுக்கப்புறம் கரெக்டாக சொல்லிடுவேன். அவர் வந்திருக்காரு நம்ம பைக்கு ரிவ்யூ கோசம். அதை கொடுக்க தான் நம்ம போயிட்டுருக்கோம். செம்ம எல்லா பைக்கும் ஓட்டி பார்த்துட்டாப்புல மனுஷன். எனக்கு நல்லா தெரிஞ்ச தம்பி, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணுற ஜிஎஸும் மனுஷன் ரிவ்யூ எடுத்து போட்டாப்புல. இப்போ அடுத்தது இது. வா சிக்னல். எஸ் வெற்றிகரமாக ரிவ்யூ முடித்து விட்டோம். ஆக்சுவலி நான் பண்ணலைங்க. எஸ் பைக்கர்ஸ் அண்ட் பைக்லெஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் அவர் தான் பண்ணியிருந்தார். அவருக்கு நம்ம சப்போர்ட் பண்ண போயிருந்தோம். அண்ணனோட வண்டியை கொடுத்து ரிவ்யூ எடுத்து திருப்பியும் கம் பேக் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். இதை அண்ணன் வீட்டில் விட்டுட்டு நம்மளோட ஜூபிட்டர் எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். கொஞ்சம் வீடியோஸ் எடுத்திருக்கேன். பட் அது ஃபுல் ஃப்ளெஜ்டாக எடுத்தேன்னா இல்லைங்க, நடுவில் கொஞ்சம் எனக்கு ஹெட்டேக் பயங்கரமாக இருந்துச்சு கொஞ்சம். அதனால் நானும் ட்ராப் பண்ணிட்டேன். பட் அவர் ஹாப்பி ஓகே அப்படின்னு முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். அங்கே கொஞ்சம் ஹெட்டேக் சரியானதுக்கப்புறம் அவ்வளோதான், நம்ம வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் இப்போ போய் வண்டியை ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கு பார்க்க வேண்டியது தான். அந்த சிட்டிக்குள்ளே ஓட்டும் போது இந்த வண்டியில் ஒரு அனல் அடிக்குது பாருங்க. அடடா அந்த வடிவல் சொல்லுவார் அந்த மாதிரி ஆகிடுதுங்க. சீரியஸாக அனல் தாங்க முடியலங்க, கொளுத்துது. நான் வேறு இன்றைக்கி கார்கோ பேண்ட் வேறு போட்டு வந்துட்டேன்.
ஐயோ முடியலங்க சீரியஸாக. ஆக்சுவலி கொஞ்சம் சடன் பிளான், நான் முன்னாடியே வேறு பிளான் இருந்துச்சு, அதை முடிச்சுட்டு தான் வரதா இருந்தது. கொஞ்சம் டைம் மிஸ் ஆகிடுச்சுங்க. அது கிளைண்ட்டை பார்க்க போனாவே பேசிக்கிட்டே இருக்கோம், அது எப்படி தான் டைம் போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. முடிஞ்சிருச்சு, அதனால் டைம் ஆகிடுச்சு. வீட்டுக்கு போய் சடனாக எதையும் சேஞ்ச் பண்ண முடியல, அப்படியே கிளம்பியாச்சுங்க வண்டி எடுத்துக்கிட்டு. போங்கண்ணா போங்க. எஸ், எப்போ வண்டி ஓட்டினாலும் ஹெல்மெட் வேர் பண்ணுங்கள். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போகிறீங்க அப்படின்னா ரைடிங் ஜாக்கெட், பூட்ஸ் இதெல்லாம் கண்டிப்பாக வேர் பண்ணிட்டு போங்க. எல்லாம் நம்ம சேஃப்டிக்கு தான், வேறு ஒன்றும் இல்லைங்க. இன்றைக்கி டிராஃபிக்கு செம்மையாக இருக்குங்க. வரும்போது தெரில, சருன்னு வந்துட்டேன். ஐயோ எங்கே தான் போவீங்க? இந்த சுதாகரும் கோபியும் கேட்குற மாதிரி, எங்கே தாண்டா போகிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குங்க. எங்கே தான் போகிறீங்க அப்படின்னே தெரிலங்க சீரியஸாக. ஐயோ யாரோ ஒருத்தர் புதுசாக எம்ஐ ஹெல்மெட் வாங்கிட்டு போகிறாருன்னு நினைக்கிறேன். எப்படி அவரும் ரைடராக இருக்கலாம். ஐயோ அனல் கொளுத்த ஆரம்பிச்சிச்சு. இது மாதிரி இந்த டிராஃபிக்குள்ளே வந்துட்டாவே கால் அப்படியே தள்ளி வச்சு ஓட்டுற மாதிரியே இருக்குங்க. அனல் அப்படியே வா, ஹீட்டு அப்படி தெரிக்குது. ஓ சாரி, சிக்னல் போட்டாச்சு, நம்ம கிராஸ் பண்ணல. எஸ் கரெக்ட், கிராஸ் பண்ணலாங்க. எதுக்கு இன்ஜின் செக் பண்ண சொல்லுது, என்னென்னமோ சொல்லுதுங்க நம்ம வண்டி. சீரியஸாக என்ன செக்கிங்கு, சர்வீஸ் இருக்கா இல்லையே? அப்புறம் சர்வீஸும் ஒன்றும் இருக்குது. அப்புறம் எதுக்கு வாங்க, என்ன பண்ணணும் சொல்லு, எல்லாம் கரெக்டாக தானே இருக்குது. அப்புறம் என்ன? எனிவே புதுசாக நம்ம சேனலுக்கு யாராவது வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக அந்த பெல் ஐக்கான் பட்டனை டங்குன்னு ஒரு தட்டிட்டு போயிடுங்க. எஸ், நம்ம வண்டியில் பாருங்கள் எப்படி வேணாலும் நம்ம அதை ஸ்பீடா மீட்டர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ சைடில் வச்சுருக்கேன், இப்போ பாருங்கள் சென்டரில் வரும். வாங்க செல்லக்குட்டி வாங்க. இல்லைங்க, அது ஸ்ட்ரெக் ஆகிடுச்சு நான் வண்டி ஓட்டுறதுனால. இப்போ வந்துடுச்சா? எஸ். எப்படி சைடில் வச்சுக்கலாம், ஸ்ட்ரைட்டில் வச்சுக்கலாம். ஏசுங்க, இந்த பவர் மோடே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி நீங்கள் ட்ராக் மோடுக்கு மாற்றி நீங்கள் வைக்கும் போது இந்த டிஜிட்டலை கொஞ்சம் நீங்கள் அதை பிளான் ஷெடியூல் பண்ணி கலர் வைஸ்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது இதில். நோ 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 சாரி, நான் தான் கிளச்சை விட்டுட்டேன் டப்புன்னு. சாரி, கிளச்சை பிடிச்சிட்டேன், மாற்றி சொல்லிட்டேன். நான் அந்த குயிக் ஷிஃப்ட் ஞாபகம், ஜிஎஸ் ஓட்டிட்டு குயிக் ஷிஃப்ட், அதில் குயிக் ஷிஃப்ட் கிடையாதுங்க, 9 குயிக் ஷிஃப்ட், இது குயிக் ஷிஃப்ட். வண்டி அப்படியே சும்மா வா, என்ன பவரை கொடுத்து தள்ளி வச்சுருக்காங்க. ஐயோ காண்டு ஏற்றுறானுங்க. இந்த ரோடு மட்டும் அப்படியே பர்ஃபெக்டாக ட்ராக் கண்டிஷனில் இருந்துச்சு, இல்லை நம்ம ட்ராக்கில் ஓட்டுறோம் அப்படின்னா சீரியஸாக சொல்கிறேன், இந்த வண்டி தான். சின்ன மைனஸ் இருக்குது, பட் அதெல்லாம் தாண்டி இதை நீங்கள் ஓட்டும் போது ஒரு ஃபீல் இருக்கும் பார்த்தீங்களா, அது எதுக்குமே நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாது சீரியஸாக. எனக்கு இதில் பெரிய மைனஸ்னால் ஹீட்டு தாங்க, அது ஒன்று மட்டும் எனக்கு இல்லைன்னு வச்சுங்களேன். ஐயோ இந்த வண்டியை தூக்கி கொண்டாடுவேன். அப்புறம் ரெண்டாவது சர்வீஸ். எஸ், சர்வீஸ் பண்ணும் போது ஒரு டைம் பீரியட் கொடுக்கணுங்க. மினிமம் ஒரு, எதுவும் நீங்கள் ஜென்ரல் சர்வீஸ்னால் ஒரு 3-2 டேஸில் எடுத்துக்கலாம். அது அங்கே இருக்க வெஹிக்கிள்ஸோட இதை பொறுத்து இருக்குது. நம்ம முன்னாடியே அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் எடுத்துகிட்டு போவோம். அப்படி இருந்தாலும் ஒரு 1 or 2 days, 1 hour மேக்ஸிமம் 2 days கண்டிப்பாக போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேர்ஸ் ஏதாவது ஒன்று காலின்னு வச்சுங்களேன், போடு. நீங்கள் எப்படி பண்ணாலும் சரி, நீங்கள் மினிமம் ஒரு 30 days 25 days அவங்க இம்போர்ட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு டைம் எடுக்குதுங்க சீரியஸாகவே. பாருங்க, இப்போயே பேண்ட்டுக்குள்ளே ட்ராவல் ஆகி அப்படியே தக்கன்னு ஹீட் அடிக்குது. ஹீட்டை கண்ட்ரோல் பண்ண முடியல. அது ஒன்று மட்டும் கரெக்டாக இருந்துச்சு, நான் சீரியஸாக சொல்கிறேன், பைக்கை தூக்கி வச்சு கொண்டாடுவேன் நான். அது 2 விஷயங்க.
அதே மாதிரி சிட்டிக்குள்ளே ஓட்டுற வண்டி இது கிடையாது. சீரியஸாகவே இதை சிட்டிக்குள்ளே ஓட்ட முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ ஹீட்டுங்க. பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் 1200 சிசி நீங்கள் ஓட்டிங்கன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. ஐயோ அப்பா. ஒரு ஹம்மிங் பாருங்க. அடேங்கப்பா பாப்பா 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 பாப்பா. இந்த வேர்ல்ட்ரானிக் சிஸ்டம். எஸ் நம்ம வந்துட்டோம். எஸ் நான் ஜிஎஸ் தாங்க எடுத்துகிட்டு வரலான்னு இருந்தேன். எனக்கு தெரியும் எப்படியோ போகும்போது டிராஃபிக் இருக்கும். சத்தியமாக அது வர நம்ம எஸ்டி ப்ராஜெக்ட் வேறு போட்டிருக்கோமா, கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அது அவ்வளோ கம்ஃபர்ட் இருக்காது. அதனால் மோஸ்ட்லி நான் அதை பிளான் பண்ணி தான் அதை எடுத்துகிட்டு வரல. அதுக்கு பதில் தான் ஆக்டிவாவில் வந்திருக்கேன். எஸ் அவர் லேர்னிங், அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதனால தான் நான் அப்படியே நான் போர்டை பார்க்கல உங்ககிட்ட பேசிக்கிட்டு. அவர் ரொம்ப லைட்டாக டேப்பை வச்சு ஒட்டி வச்சுருக்காரு. ஒரு ஸ்டிக்கரை ஒட்டி வச்சுருந்தா என்ன. ஐயோ ஐயோ என்னத்தை பண்ணுறதுங்க. ஒரு 30 ரூபா ஆகுமாங்க எல்போர்டு ஓட்டுறதுக்கு. நம்மளால் வீட்டில் இருக்க எலக்ட்ரிக்கல் டேப்பை வச்சு ஒட்டி கிளாஸில் வச்சு வச்சுருக்காரு. ஐயோ ஐயோ. அது பின்னாடி இருக்கவங்களுக்கு தெரியாது இல்லைங்க. ஐயோ பரவாயில்ல விடுங்க. ஏதோ அவரால் முடிஞ்சது அதை அதையாச்சும் பண்ணியிருக்காரு. ஒரு சிலர் அதெல்லாம் பண்ணாமல் ஓட்டிகிட்ருக்காங்க. அதனால் அவரை குறை சொல்லக்கூடாது. எனிவே புதுசாக நம்ம சேனலுக்கு யாராவது வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை தேடி ஆட்டோமேட்டிக்காக வரும். எஸ் நம்ம செல்லக்குட்டியை பார்க் பண்ணுற நேரம் வந்து விட்டது. அடா 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 அடா. இந்த மாதிரி இடன் சத்துக்குள்ளே வரும்போது அந்த சவுண்டு கேட்கணுமே. ஐயோ என்ன தருத்தரத்துக்கு பார்க்குறியா நீ? ரெகுலராக வர வண்டியே தருத்தரத்துக்கு பார்க்குறது பார்த்தியா? வாடி வா, கேட்டுக்குள்ளே வருவல காலை உடைச்சிட்றேன். தண்ணி குடிக்க நம்ம வீட்டுக்கு தாங்க வருங்க இந்த டாக்ஸ் எல்லாம். சும்மா சொன்னேன் காலை உடைக்கிறேன்னு. அது சும்மா செல்லமாக சொல்கிறது, வேற ஒன்றும் இல்லை. சிங்கம் தனது குகைக்கு வந்து விட்டது. அடடடா உன்னை பார்த்தா கண்ணு மூடுதே, கங்கமாகுதே, புத்து மாறியே சத்தம் போடுதே. ஓ ஓ தொட்டு பேச. எனிவே பாய்.